ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் வந்து முடிய போகுது. இன்னும் ஒரு சில பேருக்கு இப்பதான் ஸ்டார்ட்டே ஆகுது இல்லையா? ஸோ அதுக்குள்ளேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ். கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கேட்பாங்க? ஸோ நம்ம எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோமா? இன்னும் நம்ம படிக்கிறதுக்கு இருக்கா? ஸோ அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல நம்ம எல்லாரும் உட்காந்துட்டு போய் இல்லையா? ஆமாவா இல்லையா? எஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஸோ எவ்ரி டைம் சொல்றது என்ன விஷயம்? டார்கெட் பண்ணி படிக்கணும். ஸோ ஒரு டார்கெட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியாது. ஒரு டார்கெட்டை வந்து ஒரு இந்த சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்றோம், ஸோ இந்த சாப்டர் இந்த டைம் வந்து கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் நீங்க அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அப்படி நீங்க வந்து டார்கெட்டே ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா எந்த டைம்ல எது படிக்கிறோம்னு தெரியாது அண்ட் எது வந்து பெண்டிங் இருக்கணும் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ஸோ டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணா போதுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டார்கெட்டை நீங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? ஸோ இப்ப சொன்னேன் இல்லையா, ஒரு சாப்டர் வந்து நம்ம இந்த டைம்ல இந்த டைம் வரைக்கும் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ரைட் டவுன் பண்ணி வைக்கணும் இல்லையா? எஸ். ஸோ இப்போ நான் 2ல இருந்து நான் 5 o'clock வரைக்கும் நான் என்ன பண்றேன்? ஸோ சாப்டர் 1 படிக்கிறேன். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம்? ஸோ 5:15ல இருந்து ஒரு 15 minutes நம்ம பிரேக் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ பிரேக் இல்லாம படிச்சோம்னாலும் கண்டிப்பா அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு 7 o'clock வரைக்கும் நான் சாப்டர் 2 படிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட டார்கெட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி ஒரு செக்லிஸ்ட்டும் போட்டு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டு படிக்கும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம இந்த ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எதுவுமே எழுதாம நம்ம எதுவுமே வந்து நோட் பண்ணி வைக்காம படிச்சோம் அப்படின்னா கடைசியில அது என்ன பெண்டிங் இருக்கு, நம்ம என்ன முடிச்சோம் நமக்கே தெரியாது, நம்மளே பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிருவோம். சரியா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணாம ப்ரீவியஸாவே செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, யாரெல்லாம் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல, ஆல்ரெடி நான் செக்லிஸ்ட் போட்டு தான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஓகேவா? எஸ். ஸோ நான் உங்க ரியா ஃப்ரம் ஹண்டர் லேர்னிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th சயின்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பா இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், டெஃபினட்டா உங்களுக்கு வரும். சரியா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ சாப்டர் வைஸ் நமக்கு மாறும் இல்லையா? ஸோ இப்போ பிசிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 to 6 வரைக்கும் நமக்கு சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து உங்களுக்கு 2 சாப்டர்ஸ் தான் கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்கூல்ஸ்ல ஒவ்வொரு மாதிரி நமக்கு போர்ஷன்ஸ் வந்து இருக்கும்ல. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸும் சேஞ்ச் ஆகும் அண்ட் ஸ்கூல் வைஸும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ எனி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, இப்படிலாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்களா? ஸோ இப்படி சாப்டர் வந்து ஸ்பிட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியா நமக்கு வந்து கிடைக்கும். சரியா? சோ அப்படி ஒரு பேப்பர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இந்த பேப்பரை பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, நம்ம இந்த மாதிரி படிக்கலாம், இந்த சாப்டருக்கு வந்து ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து டெஃபினட்டா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். சரியா? சோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 mark. ஸோ 1 marks நமக்கு டோட்டலாக 9 1 marks வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணையும் சேர்த்து நமக்கு வந்துட்டு 9 1 marks கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 பா. சரியா? யூனிட் 1லேருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் வந்து பாருங்க, இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கெஸ் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ஸ்லேயே வந்து சொல்லிடுங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன? எஸ், சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். சரியா? ஸோ இங்க வந்து 1 marksக்கு வந்து நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 marks படிச்சிருவோம், 4 marks, 7 marks எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கடைசியில பார்த்தா 1 marksல நம்ம கோட்டை விட்டுருவோம். சரியா? ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்களும் வந்து பண்ணாதீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின், பவர் ஆஃப் லென்சஸ் 4D, தென் இட்ஸ் ஃபோக்கல் லென்த்ஸ்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதோட ஆன்சர் என்ன? நமக்கு -0.25 மீட்டர். சரியா? ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு 1 marks நீங்க படிக்கும் போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஸோ நீங்க வெறுமனே சும்மா அந்த 1 marks வந்து ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்துட்டு நமக்கு எந்த பெனிஃபிட்ஸும் இருக்காது. ஸோ 1 marks நீங்க கொஞ்சம் புரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்த 1 mark பார்க்கலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a triatomic moleculeன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு தான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, dash is a relative periodic property ன்னு கேட்டிருக்காங்க. சோ அதோட ஆன்சர் என்னப்பா? எஸ். சோ இது எல்லாத்துக்குமே நீங்க ஆன்சர் வந்து கெஸ் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. சரிங்களா? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே. சோ அடுத்தது, which of the following have inert gases yes 2 electron in the outermost shell ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? சோ inert gasesல 2 electrons வந்து கேட்டிருக்காங்க, that is in the outermost shell கேட்டிருக்காங்க. சோ இது என்னப்பா ஆன்சர்? எஸ்,
ஹீலியம். சரிங்களா, ஹீலியம் தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாருங்க, ஸோ த என்டார்ச் கண்டிஷன் இஸ் தி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப்னு கேட்டிருக்காங்க இல்லையா, தட் இஸ் ஸ்டெம். ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து பார்க்கும் போதே நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க எந்தெந்த யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா யோசிப்பீங்க, என்னடா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை மட்டும் எந்த யூனிட்னு சொல்லிட்டாங்க, மற்றதெல்லாம் சொல்லவே இல்லையே. ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க சரியா. ஸோ எந்தெந்த ஆன்சர்ஸ் வந்து எந்தெந்த யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நீங்க வந்து கெஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, யூனிட் 2 பா சரியா, யூனிட் 2ல கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் நமக்கு யூனிட் 7ல கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் நமக்கு எஸ் யூனிட் 8. ஓகேவா, யூனிட் 8. ஸோ எல்லாமே நீங்கள் இப்போவே வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் வாட்ஸ்அப் சேனலில் யாரும் ஜாயின் பண்ணல அப்படின்னா குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் நமக்கு 8th யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க சரியா. ஸோ வந்து பாருங்க, இப்போ யூனிட் 8லேயே நமக்கு 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ அதிக ப்ரியாரிட்டிஸ் நீங்கள் இந்த யூனிட்டுக்கு வந்து கொடுத்துடலாம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு 6th கொஸ்டின். எஸ் 6th கொஸ்டின் நமக்கு யூனிட் 12ல இருந்து கேட்டிருக்காங்கப்பா. ஓகேவா. ஸோ அடுத்தது 7th கொஸ்டின் பாருங்க, த பிரைன் ஆஃப் லீச் லைஸ் அபோவ் தி டேஷ் கொடுத்துருக்காங்க, மவுத், பக்கல் கேவிட்டி அண்ட் ஃபேரிங்ஸ் அண்ட் கிராப் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதில் ஆப்ஷன் சி தான் வந்துட்டு நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்தது 8th கொஸ்டின், மேமல்ஸ் ஆர் டேஷ் அனிமல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. எஸ் தட் இஸ் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 9th கொஸ்டின், டியூரிங் டிரான்ஸ்பிரேஷன் தேர் இஸ் அ லாஸ் ஆஃப். ஸோ இங்க என்ன நடக்கும் நமக்கு, வாட்டர் சரிங்களா, லாஸ் ஆஃப் வாட்டர். ஓகேவா. ஸோ இதுல 7th கொஸ்டின் நமக்கு யூனிட் 13ல இருந்து கேட்டிருக்காங்கப்பா. ஸோ அடுத்தது மம்மல்ஸ் கொஸ்டின் வந்து நமக்கு யூனிட் 13ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் யூனிட் 14ல இருந்து கேட்டிருக்காங்க சரியா. ஸோ அப்போ நீங்க இதுல வந்து யூனிட் 8 அண்ட் யூனிட் 13ல நீங்க அதிக ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கலாம். ஸோ அதுல இருந்து நமக்கு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. சாலிடா நம்ம 4 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் சரியா. சோ 1 மார்க்ஸ் ஓரளவுக்கு எல்லாம் கிளியர் ஆயிருப்பீங்க இல்லையா. எஸ் கிளியர் ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க சரியா. சோ அடுத்தது நமக்கு எஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க, எனி 4 வந்து எழுத சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதுல நமக்கு எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 10th கொஸ்டின் பாருங்க, கிளாசிஃபை தி டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அப்ளிகேஷன். ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு எதுல இருந்து கேட்டிருக்காங்க, எஸ் யூனிட் 1ல இருந்து கேட்டிருக்காங்க சரியா. யூனிட் 1ல நமக்கு செகண்ட் கொஸ்டின் பா, யூனிட் 1ல செகண்ட் கொஸ்டினா நமக்கு வந்து கேட்டிருக்காங்க சரியா. ஸோ அடுத்தது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பத்தி நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு யூனிட் எஸ் யூனிட் 2ல வந்து இருக்கு சரியா. யூனிட் 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது எல்லாமே நீங்க ஷார்ட் ஆன்சர்ஸ்ல பாருங்க சரியா. ஷார்ட் ஆன்சர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஓகேவா. ஸோ அடுத்தது நமக்கு எஸ். ஸோ 12th கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் 2 கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ரஸ்டிங் ஆஃப் அயர்ன் சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு யூனிட் எஸ் யூனிட் 2ல எஸ் யூனிட் சாரிப்பா யூனிட் 8ல 4th கொஸ்டின் சரிங்களா. யூனிட் 8ல 4th கொஸ்டின். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஆன்சர் என்ன சென்டென்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதுலயே நமக்கு சப்டிவிஷன்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாமா. ஸோ இதுல நமக்கு இந்த 13th கொஸ்டின் ரெண்டுமே யூனிட் எஸ் யூனிட் 12ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா தேர்ட் கொஸ்டினா நமக்கு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ புக்ல உங்களுக்கு தேர்ட் கொஸ்டின் இருக்கும், அதை வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செகண்ட் கொஸ்டின் பா, அதை வந்துட்டு நமக்கு செகண்ட் சப்டிவிஷனா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா 14th கொஸ்டின் நமக்கு யூனிட் 13ல இருந்து கேட்டிருக்காங்கப்பா. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் வந்து எக்ஸாம்க்கு இருக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஓகே, ஸோ அடுத்தது நமக்கு 15th கொஸ்டின், தட் இஸ் கம்பல்சரி கொஸ்டின் இல்லையா. ஸோ இது வந்துட்டு நமக்கு யூனிட் 7ல எஸ் தேர்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் பா, தட் இஸ் லாங் ஆன்சர் சரியா. லாங் ஆன்சர்ல உங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க. லாங் ஆன்சர்ல இருந்து ஒரே ஒரு சப்டிவிஷன் எடுத்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட 4 மார்க் கொஸ்டின் சரியா. ஸோ 4 மார்க் கொஸ்டின்ஸ்ல நமக்கு எனி 3 நீங்க அட்டென்ட் பண்ணணும். அதுல 20th கொஸ்டின் நமக்கு கம்பல்சரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க சரியா. ஸோ இதுல டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து யூனிட் 1ல 4th கொஸ்டின் சரிங்களா. யூனிட் 1ல 4th கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, லிஸ்ட் அவுட் எனி 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதுல புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, 5 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா உங்களுக்கு இங்க எக்ஸாம்ல 4 தான் வந்து கேட்டிருக்காங்க சரியா. தட் இஸ் நமக்கு வந்துட்டு யூனிட் 2ல எஸ் யூனிட் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரியா. யூனிட் 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது எல்லாமே நீங்க கொஞ்சம் ஆன்சர் ப்ரீஃப்லி கொடுத்துருப்பாங்களே, அதுல வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா. ஸோ அதுக்கப்புறமா 18th கொஸ்டின் பாருங்க. ஸோ 18th கொஸ்டின் நமக்கு 2 யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்கப்பா, யூனிட் 7 அண்ட் யூனிட் 8ல இருந்து கேட்டிருக்காங்க சரியா. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு யூனிட் 7ல இருந்து கேட்டிருக்காங்கப்பா. ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் நமக்கு யூனிட்
8ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் சப்டிவிஷன் வச்சு நமக்கு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம், 2 மார்க்ஸே உங்களுக்கு 2 சப்டிவிஷனா வச்சு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களே வந்து கெஸ் பண்ணலாம். ஓகே நமக்கு இந்த பேட்டர்ன்ல தான் கேட்பாங்க, ஸோ இப்படிலாம் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் நமக்கு 19th கொஸ்டின் பாருங்க. ஸோ 19th கொஸ்டின் நமக்கு யூனிட் 13ல இருந்து கேட்டிருக்காங்கப்பா. யூனிட் 13ல இருந்து கேட்டிருக்காங்க. சரியா? தட் இஸ் 10th கொஸ்டினா நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது 20th கொஸ்டின் பாருங்க, நம்மளோட கம்பல்சரி கொஸ்டின். ஸோ இதுலயும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ யூனிட் 7ல எஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பா. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா நீங்க என்ன பண்ணலாம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எஸ், டயர்ட் ஆயிட்டீங்களா? இதுக்கே டயர்டானா எப்படிப்பா? ஸோ நம்ம வந்து 1 மார்க்ஸ் பார்த்துருக்கோம் அண்ட் 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ த மெயின் பிக்சர் நமக்கு இனிமேல் தான் பார்க்க போறோம் இல்லையா, தட் இஸ் 7 மார்க்ஸ். சரியா? ஸோ நீங்க இன்பிட்வீன்ல படிக்கும் போதே கூட இப்படிலாம் டயர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க, மெடிடேட் பண்ணுங்க, வேற ஏதாவது விஷயம் பண்ணுங்க, சாங்ஸ் கேளுங்க. பட் அதுக்குன்னு சாங்ஸ் கேட்டு ½ அன் ஹவர் அதுலயே நீங்க வந்து ஓட்டி இருக்கக்கூடாது. சரியா? ஸோ அந்த மாதிரி டயர்ட் ஆகும் போதெல்லாம் ஒரு விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஒரு 5 to 10 மினிட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், ஸோ கொஞ்சம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா அகைன் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்மளோட 7 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. ஸோ இதுல 21st கொஸ்டின் நமக்கு யூனிட் 1ல இருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யூனிட் 1. ஸோ செகண்ட் கொஸ்டின் நமக்கு யூனிட் 2ல இருந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்தது நமக்கு 22nd கொஸ்டின் யூனிட் 7ல இருந்து கேட்டிருக்காங்கப்பா. எஸ், ஸோ இதுல வந்து ஒரு சாப்டர் படிச்சா இன்னொரு சாப்டர் நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லா சாப்டரையும் நீங்க வந்து படிக்கணும். சரியா? ஸோ அடுத்தது நமக்கு யூனிட் 8ல இருந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை வச்சு செப்பரேட் பண்ணி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதுல நமக்கு 23rd ஏபின்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ரெண்டுமே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 12 தான். சரியா? ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, யூனிட் 12ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஏ. சரியா? தட் இஸ் லாங் ஆன்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஏ ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கேட்டிருக்காங்க. சரியா? தட் இஸ் மோனோகாட் அண்ட் டைகாட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ நமக்கு தேர்ட் கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. சரியா? யூனிட் 12ல தேர்ட் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, டயக்ராம்ஸ்ல நீங்க வந்து ரொம்ப தெளிவா இருந்தீங்க, டிஃபரன்ஷியேட் பண்றதுல தெளிவா இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து எழுதிடலாம். ஸோ பயாலஜி வந்து நம்ம டே டு டே லைஃப்ல வந்து கொஞ்சம் பார்க்குற திங்ஸ் நிறைய இருக்கும். கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் ஆல்சோ லைக் தட். பட் என்ன அப்படின்னா நமக்கு மோர் இன்ட்ரெஸ்டிங் வந்து பயாலஜில தான் போகும். சரியா? ஸோ உங்களுக்கு எது பிடிக்கும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க. எஸ், ஸோ யூனிட் 14ல நமக்கு 5th கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்கப்பா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி வந்து படிக்கலாம், ஸோ எந்தெந்த பேட்டர்ல கேட்பாங்க, எப்படிலாம் கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி ஒரு 2-3 கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்க ரீகால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வேற எந்த சப்ஜெக்டோட கொஸ்டின் பேப்பர் வேணும் மறக்காம நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். சரியா? ஸோ ஷேர் பண்ணுங்க, அடுத்த வீடியோல கண்டிப்பா அதை நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணணும், அதை கண்டிப்பா ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? ஸோ ரிட்டன் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் அப்படியே இந்த கொஸ்டின் பேப்பரை மறந்து போயிடுவோம். சரியா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து இப்போ நீங்க பார்த்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு தெரியுமா தெரியாதா, ஸோ தெரிஞ்ச கொஸ்டின்ஸா இருந்தா நீங்க எழுதி பார்த்துடலாம். ஸோ தெரியாத கொஸ்டின்ஸா இருந்தா நீங்க ஒன் செகண்ட் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து எழுதி பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எவ்ரி வீக்ல வந்துட்டு லைவ் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்போ லைவ் கிளாஸஸ் சொல்லிட்டு அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு லைவ் கிளாஸ் வந்ததுமே நீங்க என்ன பண்ணலாம், அட்டென்ட் பண்ணிக்கலாம். சரியா? சோ மறக்காம என்ன பண்றீங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. சோ லைவ் கிளாஸஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ், சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா இருக்கட்டும் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். மறக்காம நீங்க அதை வாட்ச் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ ஆல்.